with Chitra, Social Talk. இன்றைய சாய் வித் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் பத்திரிகையாளரும் திரை விமர்சகரும் திரை இசை கலைஞர்களை பற்றி பல புத்தகங்களை எழுதியுள்ளவருமான வாமனன். திரைக்களஞ்சியம் என்ற பெயரிலே தமிழ் சினிமாவிலே பணியாற்றி கொண்டிருந்த இசைக்கலைஞர்களை பற்றியும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இசைக்கலைஞர்களை பற்றியும் ஒரு முழுமையான தொகுப்பை வெளிக்கொண்டு வந்திருக்கின்ற வாமனன் தமிழ்நாடு அரசினுடைய உயரிய விருதான கலைமாமணி விருதினை பெற்றவர். இசைக்குயில் MS சுப்புலட்சுமி, மெல்லிசை மன்னர்கள் MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பிரபல பின்னணி பாடகரான TM சௌந்தரராஜன் ஆகியோரை பற்றி பல நூல்களை எழுதியிருக்கின்ற வாமனன் தான் சந்தித்த இசை கலைஞர்களை பற்றியும் தான் அவர்களை சந்தித்த போது தனக்கேற்பட்ட அனுபவங்களை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra, Social Talk. ஒரு பத்திரிகையாளருக்கான விதை எங்கே போடப்பட்டது உங்களுக்கு? அப்போது நான் வந்து PhD UGC ஸ்காலர் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். அதிலெல்லாம் ஒரே குழப்பம், வாழ்க்கையை பற்றி என்ன செய்யறது. இந்த எப்படி இருந்தது இண்டோவில் பணியாற்றிய அந்த அனுபவம்? அங்கே என்னுடைய வாய் துடுக்கு, அங்கே கே நாராயணன், KN அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சுன்னு இருப்பார் அவர். ஐ வில் ரிபெல். ஓஹோ. எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸில் பணியாற்றி? இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு 13 வருஷம். மிட் நைட்டில் பிரபு சாவ்லா அப்படின்னு ஒரு இவர், அவர் கூட எடிட்டராக இருந்தவர், இந்தியா டுடே எடிட்டராக இருந்தார். மிட் நைட்டில் யூ ஆர் டிரான்ஸ்ஃபர் டு மதுரை அப்படின்னு நைட்டு 12 மணி. அப்போதான் இன்னொரு பெரிய திருப்பம். இந்த 13 ஆண்டு காலம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நீங்கள் பணியாற்றி அந்த பத்திரிகை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எது? பல விஷயங்கள் கற்றுக்கொள்வோம். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அதே நேரத்தில் சுதந்திர இதை கொடுத்தது. இப்போ நான் ஒரு ரிவ்யூ எழுதுறேன்னாவோ பண்ணணும், வேற ஒருத்தர் யாரும் பார்க்க மாட்டாங்க. உண்மையை சொல்லணும். ஓரளவுக்கு MS சுப்புலட்சுமி அவங்கள பற்றி கூட ஒரு நூல் எழுதியிருக்கேன், எங்கும் நிறைந்தாயே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சோ ராமசாமி அவர்கள் அந்த எங்கும் நிறைந்தாயே நூலுக்கு ஒரு சிறப்புரை இவர்கிட்ட எழுதி வாங்கன்னு என் ஒய்ஃப் தான் அனுப்பிச்சா. அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் 2 மணிக்கு போய் அவர்கிட்ட சொன்னேன். பாரதி ராஜா பார்க்கும்பொழுது என்ன சொன்னார்னா, என்ன ஏன் நீ கல்கட்டாவில் பிறந்து இங்கே வந்து தமிழ் இப்படி கொடுத்துற அப்படிலாம் சொன்னவர். சௌந்தரராஜன் அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, என்னன்னா அது சிவாஜியினுடைய சிங்கிங் வாய்ஸ் அப்படின்னா அவர் தான். ஒரு தடவை அவர் அப்பப்போ தீபாவளிக்கு போவேன். தீபாவளிக்கு போகும்பொழுது கொஞ்சம் மழை தூரும் இல்லையா, ஸோ MSV கிட்ட பழகிற இது. அதே மாதிரி TK ராமமூர்த்திகிட்டையும் பழகி அவர் வந்து MSV கிட்ட வந்து அகாடமிக் இது கிடையாது, அவர் இப்போ புக்கெல்லாம் விஷயம் கிடையாது, அதெல்லாம் பிடிக்காது அவருக்கு. அப்போ சொல்லிகிட்டே இருப்பார். நீங்கள் இசையை கற்றுக்கிட்டீங்களா? கற்றுக்கிட்டேன். வீரேஷ் மாதிரின்னு ஒருத்தர், அவர் எப்படின்னா அந்த மாதிரி சான்னு நம்ம ஹார்மோனியத்தில் தட்டினோம்னா அந்த சால வாய்ஸ் நிற்கிற வரைக்கும் நம்மளை விட மாட்டார். ஓ. இசைத்துறையில் இருக்க பல பேரை பற்றி புத்தகம் எழுதி, அவங்க எத்தனை பேரை நீங்கள் சந்தித்து பேசுனீங்க? KV மகாதேவனை பற்றி எழுதியிருக்கேன், அவரையும் நான் சந்திச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட வாத்திய மாஸ்டர்களை ஒரு 15 பேரை சந்திச்சிருக்கேன். சங்கீத சக்கரவர்த்தி G ராமநாதன் எழுதினேன். இப்போது ராமநாதன் 63 இறந்து போயிட்டார். ஆனால் திடீர்னு என்ன ஆச்சுன்னா, குறிப்பாக திரை இசை கலைஞர்களை பற்றி புத்தகம் எதனால் தோணுச்சு? திரை இசை மக்கள் இசையாக இருக்கு. ஒரு தடவை KR விஜயாட்ட போய், நீங்கள் நெஞ்சிருக்கும் வரையில் வந்து சிவாஜியை விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய லவ்வை மாற்றிட்டீங்க. நீங்கள் சிவாஜியோட பெரிய ரசிகரா? ஆமாம். அதே மாதிரி MGRயும் ஏதோ ஒரு பெக்யூலியரான முறையில் என்னமோ அவருடைய புன்னகை, அதுலேருந்து பார்த்தா நான் வந்து எனக்கு 15 வயசு இருக்கும் பொழுது தீபாவளி காலையில் தேவி பேரடைஸில் போய் சொர்க்கம் படத்துக்கு புக் பண்ணிட்டு இருக்கேன் டிக்கெட் 4:30 மணி 5 மணிக்கு. எங்கள் அம்மா வருத்தப்படுறாங்க. ஒரு நல்ல பாடகி, சந்தோஷமாக என்கிட்ட பழகுவாங்க. அப்படிப்பட்ட பாடகி
என்ன பண்ணாங்க, நான் புக்கு ஒன்று கொண்டு வந்தேன். அந்த புக்கில் மேலே ஒரு பாடகருடைய படம் இருந்தது. உங்களுக்கு பொதுவாக திரைப்படங்கள் மேலே ஈர்ப்பா, திரைப்பாடல்கள் மேலே ஈர்ப்பா? எனக்கு சினிமா அப்படிங்கிற மீடியத்தின் மீது ஒரு எல்லையில்லாத ஆசை உண்டு. அப்படியே ஒரு உலகத்தை கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஷாட்டு, பேன் ஷாட்னா என்ன, இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஆசை. ஆனால் இன்னொரு வழியில் பாடலாசிரியர்கள் யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க? கண்ணதாசனை சந்திச்சிருக்கேன், வாலியை சந்திச்சிருக்கேன், மருதகாசியை நான் சந்திக்கலை. வாலியும் சந்திச்சிருக்கார், கண்ணதாசனை க்ளோஸாக பழகியிருக்கார். அடுத்த வந்தவர் வைரமுத்து அவர்கள். அப்போது ஒரு பெரியவர், அவருக்கு 80+ இருந்த பொழுது இவங்க 3 பேரையும் பழகியிருக்காரு. அப்போது அவர்கிட்ட இந்த பேர்லாம் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், வலம்புரி சோமநாதன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர்கிட்ட கேட்டேன், சார் கண்ணதாசன் எனக்கு ஒரு தெய்வம் மாதிரின்னு. அவர் என்ன இப்படி பார்த்தார், பூச்சி மாதிரி. இளையராஜாவை சந்திச்சிருக்கீங்களா? விஸ்வநாதன் கிட்ட என்ன டிஃபரன்ஸ்னா, விஸ்வநாதன் வந்து அதிகமாக தன்னுடைய மியூசிக்கை பற்றி பேச மாட்டார். இளையராஜா கிட்ட வந்து பார்த்தா ஒரு பெரிய இசை மன்னன் MS விஸ்வநாதன். அவருக்கு அப்பால் வந்து இன்னொரு இதுவா வந்து அந்த இடத்துல உட்கார்ற ஒரு ஆளு. அப்போ there should be enmity, something between them. ஏஆர் ரஹ்மான் ஆரம்ப காலம் அவருக்கு கவர் ஸ்டோரியே பண்ணியிருக்கேன் அவர் மேலே, இதில் இந்தியா டுடே தமிழில். அவர்கிட்ட என்ன பார்த்தேன் அப்படின்னு கேட்டால், he knows the different colors of music, their background and everything. தன்னுடைய ரோஜா படத்தில் அந்த தென்கிழக்கு சீமையிலே வந்தபோது இந்தியா டுடேல எழுதினேன். இது நீங்கள் பல விமர்சனங்கள் எழுதியிருக்கீங்க. இந்த விமர்சனங்கள்னால எப்போதாவது எதிர்வினையை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கா? நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சில சமயம் கடுமையாக எழுதியிருக்கேன். ஏதோ ஒரு படத்தில் ரேப் பண்ணவனே வந்து கல்யாணம் பண்ணிக்க வரான்னா அதான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லி ஒரு படம் எடுத்தான். நான் என்ன சொல்லுவேன், நடுநிலையான விமர்சனங்களுக்கு வந்து வரவேற்பு இருக்காங்க. யூடியூபுங்கிறது வந்தாலே என்ன இருக்குன்னா, எதோ ஹெட்லைன்ஸ் போடுறாங்க. அவங்க சொல்கிறவங்களும் அவங்களுக்கு ஏதோ ஒரு யாரையோ வெறுக்கிறவங்க இருக்காங்க. எல்லாருமே யாரையாவது திட்டினா தான் நிறையா பேர் பார்க்குறாங்கன்றாங்க. சமீபத்தில் நீங்கள் பார்த்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த படம் தசரா. அதில் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் பொதுவாகவே பாடல்களுடைய பங்களிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆமாம், அது ரொம்ப வருத்தமானது தான். அது பாடல்கள் வந்து எப்படி வச்சுக்கலாம்னா,